இந்த நேரத்திலும் நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒவ்வொருடைய உள்ளங்களும் தேவனுக்கு நேராக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வசனமாக வீணாய் போகக்கூடாதப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே, பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்தள்ள வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை நீர் மறைத்து ஆண்டவரே நீரே வெளிப்பட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராகிலும் ஒருவர் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்போ நம்ம இங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இப்ப எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக. ஆனா வெறும் கேட்டால் மாத்திரம் போதாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. என்னது? வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிறோம். சில நேரங்களிலே கண்டிப்பா வசனத்தை கேட்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உணர்வுள்ளவர்களா இருக்கணும். அதாவது அந்த வசனத்தை புரிந்து கொண்டு நம் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும். கடந்த வாரத்துல என்ன மெசேஜ் கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? செய்தி யாருக்காவது பாத்தீங்களா? யோவான் சுவிசேஷம் தியானித்திருப்பீங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க உணர்ந்திருக்கிறாங்க வசனத்தை. மற்றவங்க இருதயத்துல இருந்து என்ன பண்ணிட்டானா சாத்தான்? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போய்விட்டான். அப்ப அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நமக்கு இல்லை. அப்போ வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டியது நம்முடைய செய்தியின் தலைப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு வாரமும் நீங்க வசனத்தை கேட்கும் போது அதை அப்படியே வழியருகே விட்டுட்டு போயிடாதீங்க. உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமாய் வளர ஆண்டவர் கிருபை தருவாராக. இனி வரும்போது கையில ஒரு நோட்டு, ஒரு பெண்ணெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நோட்ஸ் எடுங்க. வீட்டில் போய் அதை திரும்பவும் தியானிங்க. வேத அறிவு நமக்குள்ளாக பெருகும். ஆவிக்குரிய ஜீவத்தில் எழுப்பி பிரகாசிக்கவும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து தெளிவாக சொல்லி கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை தருவார். நாமெல்லாம் மிஞ்சி போன என்ன சொல்லுவோம் மற்றவர்களிடத்துல? சர்ச்சுக்கு வாங்க. இதுக்கு மேல ஏதாவது சொல்றோமா? நாமே மற்றவர்களுக்கு என்னவா மாறணும்? போதிக்கிறவர்களா மாறணும். இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களா மாறணும். அப்ப இந்த வேத சத்தியத்தை தெளிவாய் உணர்ந்து கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? மற்றவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இனி வருகிற தலைமுறையிடத்துல நம்ம சாதாரணமா பேச முடியாது. அவங்க நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. நீங்க இயேசுவை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சர்ச்சுன்னு போறீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படிங்கிற நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. நாமே வசனத்துல தெளிவுள்ளவர்களா இல்லாம இருந்தா வருகிற சந்ததியை நாம் என்ன பண்ணவே முடியாது. கிறிஸ்துவுக்கு நேரா வழி நடத்தவே முடியாது. அதனால இந்த வேத அறிவு உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் அநேக உவமைகள், இந்த வேதத்துல அநேக உவமைகளை சொல்லி ஜனங்களுக்கு போதித்தார். அப்படிதானே? வாசித்து பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். களைகளை விதைத்து விட்டு போனான். நீங்கள் போர்மையும் கூட வேறொரு குறைபாடு மற்றும்
வளர விடுங்கள். ஆரம்ப காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவர்களை சுட்டரிக்கிறவர்களும் கட்டுகளாக கட்டுங்கள், பொறுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னான் என்றார். போதும் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம்? இந்த உலகத்துல நிலத்தில தன்னுடைய விதைய விதைத்தார். அது மாத்திரம் இல்ல, அது என்ன செஞ்சிச்சு? அந்த பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. களைகளும் சேர்ந்தே வளர்க்கிறது. அப்போ வீட்டெஜமான் கேட்கிறார், வீட்டெஜமான் இடத்துல வேலைக்காரன் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். களைகள் எல்லாம் நாங்க பிடிக்கிறவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? வேலைக்காரர்கள் போய் கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரா? வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஏன்னா கோதுமை எது பிடுங்கும் போது என்ன பண்ணிடும்? தவறுதலா கோதுமையையும் பிடுங்கிடுவாங்க. அதனால நீங்க இப்ப எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு வீட்டெஜமான். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். ஓகே, அதோடைய அர்த்தத்தை பாருங்க, இயேசு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். 37ஆம் வசனத்திலிருந்து, அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். யார் அந்த நல்ல விதையை விதைச்சது? மனுஷகுமாரன். எல்லாரும் கவனிக்கிறீங்கல்ல? நல்ல விதையை விதைச்சது யாரு? மனுஷகுமாரன். நல்ல நிலம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? உலகம். அப்போ விதையை எங்கெல்லாம் விதைச்சிருக்கிறாங்க? இந்த உலகத்துல. உலகத்துல நல்ல விதைகளாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை விதைத்திருக்கிறார். எல்லாரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் நம்ம எங்கதான் விதைத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் தான் விதைத்திருக்கிறார். பாவம் நிறைந்த இந்த உலகத்துல தான் விதைத்திருக்கிறார். அதே போல களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. களைகளும் இந்த உலகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை யார் விதைத்திருக்கிறது? பிசாசானவன். அப்போ இந்த உலகத்துல தேவனுக்கென்று ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிசாசுக்காக, பொல்லாங்கனுக்காக ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டேதான் இருக்குது? வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளால, அது எது களை எது கோதுமை நம்மளால என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. அறுப்பு நாளில தான் என்ன செய்ய முடியும்? எது களை எது கோதுமை என்று கண்டுபிடிக்க முடியும். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யாராம்? தேவதூதர்கள் வருவாங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இந்த இடம் நமக்கு யாருக்கும் கிடையாது. நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு அழகான இடத்தை வைத்திருக்கிறார். அது என்னன்னு பாருங்க. 43ஆவது வசனம் யாராவது ஒருவர் வாசிங்க. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நாமெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? பரலோக ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிக்க போகிறோம். எவ்வளவு பெரிதான பாக்கியம் பார்த்தீங்களா? சில நேரத்துல நாம நினைப்போம், நான் எதற்காக சர்ச்சுக்கு போறேன், நான் ஆண்டவரை தேடி நான் என்ன நன்மையை கண்டிருக்கேன், எனக்கு சரீரத்துல ஒரு சுகம் இல்லையே, இந்த உலகத்துல எனக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வீடு இல்லையே என்றெல்லாம் கூட சில நேரத்துல நம்ம என்ன செய்திருப்போம்? கவலைப்பட்டிருப்போம். ஆனா எதை குறித்து நீங்க கவலைப்படவே கூடாது. பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் நம்ம எப்படி வைப்பாராம்? ஒரு சூரியனை போல ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம், ஐஸ்வர்யவான் லாசரு. ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல எல்லாவற்றையுமே அனுபவித்தான். அவனுக்கு எந்த குறைகளுமே இல்லை. ஆனா அவனுக்கு இருந்த ஒரே குறை, அவன் தேவனை என்ன செய்யவே இல்லை, அறியவே இல்லை, தேவனை அவன் ஆராதிக்கல. ஆனா லாசருக்கு பாருங்க, ஒரு வீடு இல்லை, நண்பர்கள் கூட இல்லை. அவனுக்கு நண்பர்களே எதுதான்? எது அவனுடைய நண்பர்கள்? நாய் தான் அவனுக்கு நண்பர்கள். அது வந்து என்ன செய்யுமா? அவனுடைய புண்களை எல்லாம் என்ன செய்யுமா? நக்கி கொடுக்குமா?
ஒரு வீடு நல்ல ஆகாரம் இல்லை. அவனுக்கு ஆகாரம் எது? அந்த ஐஸ்வர்யவன் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவான் பார்த்தீங்களா, அதுல ஏதாவது கிடைத்தாலும் அவன் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். ஆனா 2 பேரும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? மரித்தாங்க. ஆனா ஆபிரகாமின் மடியில போனது யாரு? அந்த லாசரு. இந்த உலகத்துல ஒரு நன்மையுமே அனுபவிக்கல. அதனால இந்த உலகத்துல நன்மை அனுபவிக்காதவங்க என்ன நினைச்சிடக்கூடாது, நாம ஏதோ பாவம் செஞ்சுட்டோமோ, அதனால ஆண்டவர் நமக்கு எதுவும் நன்மையை கொடுக்கல அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாவற்றின் மத்தியிலும் பாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சுகம் இருந்தாலும் பரவாயில்ல, சுகவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றின் மத்தியில ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்தோம்னா அறுப்பின் நாளில் நம்ம எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்திற்கு போவோம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருக்கிறார்கள்? சூரியனை போல பிரகாசிக்கிறார்கள். அப்போ நம்ம இந்த உலகத்துல அந்த கோதுமை மணிகளாய் ஆண்டவர் விதைத்திருக்கிற நாம என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்? என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிப்பீங்க? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜெரிஷ் என்ன காரியத்துக்காக ஜெபிப்ப? ஜெபிச்சா தானே சொல்ல முடியும், அப்படித்தானே? ஜெபனுடைய வீட்டுல ஓகே, என்ன காரியத்துக்காக ஜெபிப்போம்? நம்ம எதுலெல்லாம் குறைவுபடுறோமோ, ஒருவேளை நமக்கு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே என்ன சுகப்படுத்துங்க. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது முடியலைன்னா உடனே பாஸ்டர் ஃபோன் வரும், நான் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி. அப்போ நம்ம எதுலெல்லாம் குறைவுபடுகிறோமோ அந்த காரியத்துக்காக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆனா இனி என்ன, நம்முடைய ஜெபங்கள் மாறணும். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல விதைத்திருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதை நம்ம நல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கேற்று நம்ம என்ன செய்திருக்கிறார்? விதைத்திருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும், என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க ஏதாவது இந்த உலகத்துல என்னை கொண்டு நீங்க எதையாவது செய்ய வேண்டும். ஆனா அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல விதைக்கப்பட்டதற்கு சித்தம் என்னன்னா, நாம அவருக்காக எதையாவது செய்யணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? நான் அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அந்த எண்ணமும் ஏக்கமும் நம்முடைய இருதயத்துல எப்பொழுது என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? நிறைந்து கொண்டே. ஃபாதர் அழகா பாடுவார்ல, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லலாமா? என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. காலையில எழுப்பி ராத்திரி தூங்க போறது வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? காலையில எழும்பின உடனே நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். இன்னும் சிலர் இருக்கிறீங்க, என்ன பண்ணுங்க, காலையில எழும்பின உடனே என்ன பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க என்ன விதைச்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்காக எதையாகிலும் நான் செய்யணும், அதை என் மூலமா செய்யுங்க. என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உன் சித்தம் செய்கிறதாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? காலையில எழும்பின உடனே கேட்கணும். ஆனா சிலர் ஓடுகிறோம், காலையில எழும்பினதுல இருந்து இப்பெல்லாம் யாருமே ராத்திரி 9 மணி 10 மணிக்கு தூங்குறதே இல்லை. எல்லாரும் ராத்திரி 12 மணி 1 மணி ஆகுறது. அது வரைக்கும் நம்ம யாருக்காக ஓடுறோம்னா, நமக்கு கூட இப்போ ஓடுறது கிடையாது. ஏதோ சில மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியாக நமக்காக பலர் காத்துட்டு இருப்பாங்க. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா மிகுந்த ஏக்கத்தோடு பரலோகத்துல ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னிடத்துல கொஞ்ச நேரம் இவங்க நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யூதர்கள் எப்படி ஜெபிப்பார்களாம்? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறார்களாம். காலையில 9 மணி, மத்தியானம் 12 மணி, அடுத்தது 3 மணி. இப்படி 3 மணி நேரங்கள் என்ன செய்கிறார்களாம்? யூதர்கள் ஜெபிக்கிறார்களாம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நிச்சயமா என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தையாக என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்.
ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல என்ன ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், நம்மளமா என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அழகாய் அவர் கற்றுக் கொடுப்பார். மோசேயை பாருங்க, பார்வோனின் அரண்மனையில வாழ்ந்தான். ஆனா ஆண்டவர் அவனை எங்க கொண்டு போனார், வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். அப்பதான் அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு மேல என்ன நோக்கம் இருக்கு, அவங்க என்ன செய்யணும், என்ன சித்தம் வைத்திருந்தார் அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி இருந்தார். மோசே மேல ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருந்தார், எகிப்துல அடிமை பெற்றிருக்கிற ஜனங்களை கொண்டு வரும்படியாக. எஸ்தர் மேல ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். என்ன சித்தம் வைத்திருந்தார், தன்னுடைய ஜனத்தை மீட்கும்படியாக ராஜாவிடத்துல போய் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆளை தெரிஞ்செடுத்தார். சவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவன் அழகாய் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்கிறான். என்ன வார்த்தை கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவன் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, புறஜாதிகளை ரட்சிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்க அறியணும், அந்த சித்தத்தை நீங்க அறிஞ்சு செயல்படணும்னா நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தே ஆகணும். இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்தே ஆக வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம செவித்தே ஆக வேண்டும். அவர்கிட்ட நம்முடைய உறவை நாம் பலப்படுத்தி கொண்டே ஆக வேண்டும். அவரோடு நம்ம பேச பழகினாதான் அவர் நம்மோடு கூட என்ன செய்வார், பேசுவார். அவருடைய திட்டம் என்ன, நம்மை குறித்ததான அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, நம்ம எதற்காக இந்த உலகத்தில் விதைத்திருக்கிறார் என்பதை அவர் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம் இந்த கலைகள் பாருங்க, கலைகள் அழகாய் செழித்து வளர்கிறது. அப்போ இந்த உலகத்துல கலைகளும் இருக்கு, தேவனால் விதைக்கப்பட்ட விதைகளாகி கோதுமை மணிகளும் இருக்கு. அப்போ இந்த உலக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்னா, பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், நல்லா படிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு அழகான வீட்டை கட்டுறாங்க, திருமணத்தை செய்யறாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பேர பிள்ளைகளை பார்க்கிறாங்க, மறிக்கிறாங்க. அதற்கு முடிவு என்னது, நித்திய ஆண்டிலைக்கு போயிடுவாங்க. இதே போலதான் இன்றைக்கு நாமும் அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலக ஜனங்களை போலவே நமக்கு என்ன வேணும், ஒரு வீடு வேணும், கார் வேணும், இப்படியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாய் தருவார், நமக்கு தேவைதான். ஆனா அதற்காகவே நாம என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. எத்தனையோ பிரபலமான ஊழியக்காரர்களுக்கு அதிகமான ஊழியங்கள் இருக்கும், போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாராம், நீ எங்கேயும் ஊழியத்தெல்லாம் என்ன செய், கேன்சல் பண்ணு, என் பாதத்துல வந்து அமரு, என்னோடு கூட பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராம். அப்படி எத்தனையோ ஊழியர்கள் தன்னுடைய ஊழியங்களை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவரோடு கூட நாம பேச வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம செய்ய வேண்டும். நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார். நம்மை சந்திக்கிறவர்களுக்கு நாம் அவருடைய வார்த்தைகளை சொல்லணும்னா நிச்சயமாய் ஒரு தேவ பலன் நமக்கு வேண்டும். மோசேயை பாருங்க, முதல்ல அந்த எபிரேயர்கிட்ட போகும்போது அவனை ஏற்றுக்கொள்ளல, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சான், போய் அவன் நீதி சொல்ல போறான். ஆனா அவர்கள் என்ன செய்யவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்படி அவன் போனான், எந்த பேக்ரவுண்ட்ல போறான், நான் பார்வோனின் குமாரத்தின் மகன் அப்படிங்கிற போர்வையில போறான். அவனை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அதுக்கப்புறம் வனாந்திரத்துல 40 ஆண்டுகள் ஆடுகளுக்கு பின்னாக நடந்து தாழ்மையை கற்றுக்கொள்றான், தேவ பலனை பெற்றுக்கொள்றான், தேவ கிருபையை பெற்றுக்கொள்றான், முச்செடியின் மத்தியில தேவனை தரிசிக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக பார்வோனுக்கு நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், இப்ப தேவனா மாற்றி இருக்கிறேன், நீ போய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வா, உன்னை இப்ப நான் தலைவனா மாற்றி இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவன் தாழ்மைப்படுறான். என்ன சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாய், நான் மந்தனாகு அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தைரியப்படுத்தி அவனை அனுப்புகிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல எப்போ நம்மை தாழ்மைப்படுத்த, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்துல எப்ப நம்ம உட்கார்கிறோமோ, என்னுடைய குடும்பத்தின் தலைவரை, என்னுடைய புருஷனை ரட்சிக்க எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஒவ்வொரு நாளும் செபித்து பாருங்க, உங்களையும்
உங்கள் மந்த நாவை மாற்றி திக்குவாயை மாற்றி ஆண்டவர் உங்கள் நாவை கத்தர் அதிகாரப்படுத்தி உங்கள் புருஷனை ரட்சிக்கும்படியாக, உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படியாக, உங்களை இனத்தில் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படியாக, உங்களுடைய தேசத்தின் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்படியாக தேவன் கிரியை செய்வார். பாஸ்டர் அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த இடத்துல இன்னும் அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், வந்து ஆராதிக்கணும். அது யாருனால முடியணும்? உங்களால தான் இனி முடியும். நாம எல்லாரும் சபைக்காக செபிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்பார், பயன்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தருடைய சமூகத்துல யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். நீங்க போய் வெளியே போய் ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, வேறொருவருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இந்த இடத்துல திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருகிறதற்கு அவராலே கூறும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நாம எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அது இல்ல இது இல்ல, ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களே கேட்கும்போது ஆண்டவருக்கு நம்ம மேல என்ன இருக்காதான், அன்பு இருக்காதான். ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களோ, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னாங்களாம், அழகா இல்ல, உப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், மிளகா டப்பா காலியா இருக்கு, சீனி டப்பா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் எப்போ என்னதான், உலகத்தை குறித்த கவலை தான். அது இல்லையே, நம்மளை அவங்கள போல ஆண்டவர் என்ன வைக்கலையே, இவங்களை போல நம்மளை ஆண்டவர் வைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்படாதீங்க. எது இருக்கோ அதில் ஆண்டவர் இடத்துல என்ன செய்வோம், மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம். அடுத்தது வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, பாருங்க, மாம்சத்தின் இச்சை, நம்ம மாம்சம் எதை விரும்புகிறதோ அதையெல்லாம் வாங்கி கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உணவுக்காகவும் கவலைப்படாது. பெண்களுக்கு முக்கியம் என்னது, உடை, அப்படிதானே? இங்க இருக்கிற யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, உணவுக்காகவும் உடைக்காகவும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்துல நாம என்னதான் அனுபவிச்சாலும் எல்லாமே என்ன ஆகும், ஒரு நாள் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். ஓகே, 1 பேதுரு 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாராம்? நித்திய மகிமைக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறது நாம காண்கிற எல்லா மகிமை, இதுதான்ப்பா இந்த உலகத்துல பெருசு அப்படின்னு நினைக்கிற எல்லாமே என்ன செஞ்சுட்டு ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா அந்த மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்களுக்கு என்ன இருக்கு? நித்திய ஆக்கினை. அது ஜனங்களுக்காக உண்டாக்கப்பட்டது கிடையாது. நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். ஆனா அந்த கிரியை சாத்தானை போலவே நாமளும் வாழ்ந்துட்டோம்னா எங்கதான் போனோம்? சாத்தான் கொண்டு போயிடுவான் இல்ல. ஆனா நாமெல்லாம் எங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய மகிமை. இனி யாராவது கவலைப்படுவீங்களா? இந்த உலகத்துல நீங்க ஏதாவது குறைவுபடுகிற போது யாருமே நீ கவலைப்பட மாட்டீங்கல்ல. நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறது என்னது? ஒரு நித்திய மகிமையை வைத்திருக்கிறார். அதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால இந்த உலகத்துல உங்களுக்கு பாடுகளே இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஒரு இடத்துலையுமே சொல்லவே இல்லை. இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. ஆனால் என்ன செய்யணுமா? திடம் கொள்ளணும். கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க என்ன செய்து கொண்டே இருக்கணும்? திடப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் நன்மைகளை செய்வார். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னா
கர்த்தர் நிச்சயமாய் செய்யும், கிரியை செய்வார். ஆனா நாம என்ன செய்வோம்னா, ஒரு பக்கம் மாம்சத்திலையும் வேலை பார்ப்போம், இன்னொரு பக்கம் ஜெபித்தாலும் நம்ம மாம்சத்துக்கு நிறைய இடம் கொடுத்துருவோம். அதனால சில நேரங்களில் தேவன் கிரியை செய்யாமல் போய்விடுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண. நம்முடைய வாயெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏற்ற நேரத்தில் உங்க புருஷனை தேவன் சந்திப்பார். உங்களுடைய நல் நடத்தையினாலதான் என்ன பண்ணுவார் ஆண்டவர், புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் மாறாது, நீ மாற்றவும் முடியாது. அப்போ புருஷனை ரட்சிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் வீட்டுல அமைதியா இருக்கணும். அவர்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நல்ல வசனத்தை என்ன செய்யுங்க, அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேத வசனத்தை என்ன பண்ணிட்டே இருங்க, விதைச்சிட்டே இருங்க. தண்ணீர்கள் மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்போ அதனால எதை குறித்து நீங்க என்ன செய்யவே கூடாது, கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. 1 மணி நேரமாக கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும் அவரே அழகா ஆலோசனை கொடுப்பார். நிச்சயமா உங்களை வழி நடத்துவார். தேவன் தாவே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை முதலாவது அவர் செய்கிற காரியம் என்ன பண்ணுவாராம், சீர்படுத்துவார். அடுத்தது ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார். யார் சீர்படுத்து, நம்மை முதலாவது என்ன பண்ணுவார், அவரு சீர்படுத்துவார். நான் இன்னும் சீராக விரும்புகிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நம்மிடத்துல அநேக குறைவுகள் இருக்கு. மோசேயை ஆண்டவர் என்ன பண்ணினார், வனாந்திரத்துல கொண்டு போட்டு நல்லா என்ன பண்ணாரு, சீர்படுத்தினார். அதனால சில வனாந்திர அனுபவங்கள் எதற்காகனா நம்மை சீர்படுத்துகிறதற்காக. அதனால அந்த சோதனையை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜெயம் இருக்கு. அதற்காக என்ன பண்ணுகிறார்னா, சில வனாந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், அனுமதிப்பார். யாருமே நமக்கு கை கொடுக்காத, யாருமே நமக்கு உதவி செய்யாத சில சூழ்நிலைகள் இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு ஒரே ஒரு வாசல் மட்டும், 4 பக்கங்களும் கீழே அடைக்கப்பட்டிருக்கும், ஆனா ஒரே ஒரு வாசல் மட்டும், பரலோக வாசல் மட்டும் நமக்காக திறந்திருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரும் ஆண்டவர் என்ன செய்வாரோ உங்களை அழகாக என்ன பண்ணிட்டே இருப்பாரு, சீர்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, சீர்படுத்துவார். அடுத்தது என்ன பண்ணுவாரா, ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவாராம். இப்போ ஒரு திருமணம் வச்சுக்கோங்களேன், முதலாவது நாம என்ன செய்வோம், ஒரு பெண் பார்ப்போம், அப்படிதானே? அப்போ பெண் பார்ப்போம், சரி ஓகே, ஒரு வழியை நம்ம என்ன செய்வோம், கிளியர் பண்ணுவோம். எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணை நாம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம், சீர்படுத்தியாச்சு, ஓகேவா, இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஸ்திரப்படுத்துவாங்க. எப்படி, அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லி இனி இவங்க பேரண்ட்ஸ் அங்கே போய் பேசுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து பேசுவாங்க. நாம என்ன பண்றோம், இப்போ ஒரு ஸ்திரப்படுத்துறோம். அடுத்தது பலப்படுத்தணுமா, அது எப்படி, ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சு இனி மாற்றவே முடியாத மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க, இன்னும் பலப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்தது ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களாம், ஓகேவா, பலப்படுத்துவாங்க. அடுத்தது திருமண ஒப்பந்தத்துக்குள்ள போவோம். திருமணத்துக்கு அப்புறம் இனி வேற யாரையாவது பார்க்க முடியுமா, பார்க்கவே முடியாது. இனி அதுல நிலை நின்றுதான் ஆக வேண்டும். அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கேயோ வாழ்ந்த நம்மை ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு, நம்மை சீர்படுத்தி ரட்சிப்பின் அனுபவத்திலே கொண்டு வந்து, நம்ம என்னென்னவோ பாவங்களை எல்லாம் செஞ்சிருப்போம், எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். ஞான ஸ்நானத்தின் மூலமாக என்ன பண்ணுகிறார், நம்மை ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மகள் எனக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ள கொடுத்து இன்னும் பலப்படுத்துறார், ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் அவர் பலப்படுத்துவார். உங்க பலவீனமான நேரங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். யாராவது உங்களை சங்கடப்படுத்திட்டாலும் சரி போட்டு மகளை அழாதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் அந்த பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது என்ன பண்ணுவாராம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே என்ன தெரியுமா, நம்மையும் பிதாவாகிய தேவனையும் இணைக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைத்து பிதாவோடு இணைக்க செய்கிறது தான் யாரு, பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தி தொடர்ந்து அதற்குள்ள நிலை நிற்கும்படியாக, இனி இந்த உலகத்தில் விழுந்து விடாதபடி, இந்த உலகத்தின் பாவத்தை செய்து விடாதபடி தொடர்ந்து நம்மை நிலைநிறுத்தி கொண்டே இருப்பார். அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவரோடு கூட பேசுகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு,
நமக்கு கிருபை தரும். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று இங்கே யாராவது சொல்ல முடியுமா? என் கூட ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், பிரசங்கத்தின் மூலமாய் பேசுகிறார், தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இன்னும் அந்த அனுபவத்தில் கடந்து வராதவர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட அவர் பேசுகிற தெய்வம் நம்மோடு கூட என்ன செய்வாரு? பேசுவார். அது மாத்திரம் இல்லை, நீங்க நிச்சயமாய் கண்டுபிடிக்கணும் என்னை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், அந்த காரியத்தை ஆண்டவருக்கு என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, எனக்கு கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பிரவேசிக்கிறது இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுவோம். ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது. அதுல அழகான பச்சையான அழகான ஆப்பிள்கள் மரத்துல தொங்கிக் கொண்டிருந்ததாம். அப்போ ஒரு ஆப்பிள் வந்து என்ன செஞ்சிச்சு? கீழே விழுந்திருந்தது. பழுத்து என்ன செஞ்சிச்சு? கீழே விழுந்திருந்தது. அதோடைய தோல் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? அழுகி போக ஆரம்பித்தது. அப்போ இந்த மரத்துல இருந்த ஆப்பிள் சொல்லிச்சு, ஐயே உன்னோட தோல் எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? அழுகி போச்சு. இனி யார் உன்னை யூஸ் பண்ண முடியும்? யார் உன்னை பயன்படுத்த முடியும்? ஆனா என்ன பாரு, இப்போ ஒருத்தர் வருவாரு, என்னை பறித்து கொண்டு போய் அழகா அவங்க வீட்டுல அவங்க டைனிங் டேபிள்ல வைப்பார். என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்பிள் ட்ரீ சொல்லிச்சான், சரி சரி நீ போய் அந்த டைனிங் டேபிள்ல இரு, உன்னை அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு அந்த விதையை எங்க தூக்கி போடுவாங்க தெரியுமா? டஸ்ட்பின்ல தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனா நான் என் தோல் அழுகிறோம், எனக்குள்ள இருக்கிற அந்த சதை பற்றெல்லாம் அழுகிறோம். ஆனா அதுல இருக்கிற விதை எங்க போகும் தெரியுமா? எல்லாரும் வந்து மிதிப்பாங்க, எல்லாம் பண்ணும்போது அந்த விதை எங்க போகும்? மண்ணுக்குள்ள போகும். நான் திரும்பவும் ஒரு மரமாக மாறி அநேக கனிகளை கொடுத்து அநேகருக்கு நான் என்ன பண்ணுவேன்? பிரயோஜனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் பழம் சொன்னதான். இதே போலதான் இந்த உலகத்துல பாட அனுபவிக்கிற நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற அநேகருக்கு தேவன் பிரயோஜனமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கரம் பிடித்ததே எதற்கு தெரியுமா? அநேக கண்மலைகளை பெயர்க்கும்படியாய் அவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அப்படியே நாம் எழுமி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை தேவன் இந்த இடத்திலே இந்த உலகத்திலே விதைத்தது ஏதோ சும்மா அல்ல, நம்மை தேவன் பயன்படுத்தும்படியாக, நல்ல கனிகளை நமக்குள் உருவாக்கும்படியாக, ஆவியின் வரங்களினால் நம்மை நிரப்பும்படியாக, அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தும்படியாக, அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் உங்கள் கரங்களை எல்லாம் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வசனங்களை அப்படியே விட்டு விடாதீங்க. தொடர்ந்து வீட்டிலே அமர்ந்து செபியுங்கள். ஹல்லேலூயா. வசனங்களை தியானித்து செபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனமாய், உங்கள் குடும்பத்திலே ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய், நீங்கள் வசிக்கிற பகுதியிலே உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே தேவன் உங்களை, உங்கள் நாவை கர்த்தர் அதிகாரப்படுத்தி, மோசேயை அதிகாரப்படுத்தினவர் உங்களையும் அதிகாரப்படுத்தி பயன்படுத்த